ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கார்டனிங்க்கு வாட்டர் டிப்பிங் மூலமாக நம்ம வாட்டர் பாய்ச்ச போகிறோம். ஸோ அது குறிப்பாக நான் இந்த அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதனால் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு செடிக்கு நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றுறதோட இது செடிக்கு நல்லா வாட்டர் ரீச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங் மூலிமா பார்த்தீங்கன்னா செடிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருந்தால் அது வழியாக வெளில போயிடும். ஸோ இதுக்கு நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன பைப் லைன் கொடுத்துருக்காங்க, பெருசாக இதோட கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பு டியூப்பு ப்ளஸ் லாக் வர்றது எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் சீலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். சின்ன யூசர் மேனுவல் எப்படி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இருந்தாலும் டெமோ காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லாக். நமக்கு தண்ணி வேண்டான்னு நினச்சோன்னா இது மூலிமா ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சைடு போகிறத. இது பார்த்திங்கன்னா எல் ஷேப்டு பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு செட்டே இருக்கும். ஸோ மெயின் டேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா வாட்டர் டிப்பர். இதை நம்மளால் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸ்பீடு வேணும்னா ஸ்பீடும் வச்சுக்கலாம். ஸோ கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் வர மாதிரி வச்சுக்கலாம். நார்மலாக இது பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக தான் தண்ணி வந்துட்டு இருக்கும். இது இந்த ட்ரிப்பிங் மூலிமா நமக்கு செடிக்கு ஒரு 100% வாட்டர் கவரேஜ் கொடுக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நடக்கிறதுனால நம்ம செடி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கும், நல்லா செழிப்பாக வளரும். இதுதான் பார்த்திங்கன்னா கனெக்டர். பஞ்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா பஞ்சர் டியூப்பை. இதை வச்சு தான் பஞ்ச் பண்ணி ஹோல் க்ரியேட் பண்ணோம். இந்த மெயின் பைப்போட பஞ்சர் பண்ணி அந்த சின்ன டியூப்பை கனெக்ட் பண்ணோம். ஸோ பெரிய பைப்லேருந்து சின்ன பைப்பை கனெக்ட் பண்ணுறது அந்த சின்ன சின்ன நமக்கு கனெக்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்களோட அஃபிஷியலான கார்டு ப்ளஸ் வாட்டர் கட் அவுட் பைப்பை ரெண்டுத்தையும் உள்ளே போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சைடு வராது. இன்கேஸ் எண்டில் கனெக்ட் பண்ணுறது அது. ஸோ அதுவுமே நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட் செட்டாக வரும். இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அவுட். ஸோ செடிக்கு மேலே நிற்க வைக்கிறதுக்காக அந்த பைப்பை போட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சின்ன பைப்பில் கனெக்ட் பண்ணோம். சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது பெருசாக தேவைப்படாது. அது நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் ரியல் டைமில் காட்டுறேன். பட் அதுவுமே நமக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த டீட்டெயில் இந்த கார்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ப்ளஸ் டி ஷேப் கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. முதல்ல தேவையான அளவுக்கு கேபிள் உங்கள் கார்டனில் வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு இதே மாதிரி வாங்கியிருந்தேன். அதுவே எனக்கு பார்த்திங்கன்னா சீப்பாக இருந்தது. இப்போ பஞ்சர் எடுத்து அந்த மெயின் டியூப்பில் ஹோல் போட்டுக்கோங்க எந்த தேவையான இடத்துல. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா மீடியம் ப்ரெஷரில் இருந்தாலுமே போடும், நல்லா எண்டு வரைக்குமே ரீச் ஆகுது. ஏன்னா இந்த வாட்டரோட இன்ச் இந்த டியூபோட இன்ச் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நல்லா பஞ்சர் பண்ணோன்னே அந்த சின்ன கனெக்டர் எடுத்துக்கோங்க. நான் எந்த பொசிஷனில் வச்சுருக்கனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே அந்த ஷார்ப் சைடு வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பட் ட்விஸ்ட் பண்ணி இல்லை உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா போயிடும். அந்த ஷார்ப் சைடு வர மாதிரி வச்சு ஒரு நல்ல ஒரு டைட்டான புஷ் கொடுங்க. ஸோ நீங்கள் டெஃப்லானோ அந்த மாதிரி சொல்யூஷனோ எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இதான் அந்த ஷார்ப் சைடு வச்சு அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ வாட்டர் டைரெக்ஷன் வர மாதிரி அந்த ஹோல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் புஷ் ஆகிறதுக்கு நமக்கு இந்த சின்ன டியூப்பில் புஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இனிஷியலாக சொல்யூஷன் டேப் எதுவுமே இல்லாமல் லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறோம் ஒரு 95%. போக போக பார்த்திங்கன்னா ஒரு நாளாக அந்த வாட்டர் லீக்கேஜ் லைட்டாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா சரியாக போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அந்த பஞ்சரை சப்போஸ் எங்கேயாலும் நீங்கள் தப்பாக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குமே அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன லிட்டு மாதிரி அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் தப்பாக பஞ்சர் பண்ணிட்டோன்னா. இப்போது நான் சின்ன டியூபை தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டேன் எந்த சைஸ் வேணுமோ. அது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அவுட். இந்த ஸ்டாண்ட் அவுட்டை நம்ம
ஸ்டாண்டு மேலே நிற்க வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஒரு ப்ரெஷர் கொடுத்து போடுங்க போதும். சப்போஸ் உங்களால் இன்சர்ட்டே பண்ண முடியலன்னா லைட்டாக ஹீட் பண்ணி உள்ளே போடுங்க. ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகிடும். லைட்டாக ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா உள்ளே இன்சர்ட் ஆகிடும். ஸோ ஸ்டாண்ட் அவுட் ப்ளஸ் டிப்பர் இன்சர்ட் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த சின்ன டியூப்பை மெயின் டியூபோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல உங்களால் டைட் பண்ண முடியுமோ அந்த இடம் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க போதும். மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா செடிக்கும் தண்ணி போகிற மாதிரி சேம் ஸ்டெப் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன் இண்டிவிஜுவலாக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா வாட்டர் ட்ரிப் ஆகும். ஸோ இன்கேஸ் செடிக்கு நிறைய தண்ணி பெரிய செடியாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த சின்ன டிப்பரை ட்விஸ்ட் பண்ணுறது மூலயமா. பார்த்திங்கன்னா இதில் ஸ்பீடாக வருது. நம்ம இங்கே இருக்கோம் ட்விஸ்டர், இது மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அவ்வளோ ஸ்பீடில் நமக்கு வாட்டர் டிப் ஆகும். எந்தில் பார்த்தீங்கன்னா சிலது பார்த்தீங்கன்னா பெரிய செடி சின்ன செடி எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் இங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். டைரெக்டாக ஸ்டெம்மில் போகிற மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை டேப் ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிங்கனாலே போதும். பேஸ்ட் ஆன் ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் வச்சுருக்கேன். 2 சைடாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால எந்த சைடு தண்ணி போகணுன்றதை டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஷேப் கனெக்ஷன் உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேபிள்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது டியூப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் ஒரு 1 month யூஸ் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன், கட் ஆஃப். ஸோ 2 சைடாக மடித்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், தண்ணி வராது. ஸோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக லீக்கேஜ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளடைவில் இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ மீடியமான டிப்பிங் ஸ்பீடாக தான். லீக்கேஜ் ஓவராக இருந்ததுன்னா அந்த டெஃப்லான் இல்லாட்டி அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அந்த டெஃப்லான் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது தேவைப்படலை. ரொம்ப வாட்டர் லீக்கேஜும் இல்லை. நாளடைவில் பார்த்திங்கன்னா அதுவுமே லீக்ஸும் அந்த சைடில் கனெக்ஷன்லேருந்து வரதும் இதை கம்மியாயிடுச்சு. இது ரீசெண்டாக நம்ம ஆட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா கார்டனிங் டூல்ஸ் ப்ளஸ் நமக்கு சீடும் கொடுத்துருக்காங்க, காம்போ பேக்கேஜ் தான். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இது என்ன செடின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வளர்ந்துருச்சு, அப்பயும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, கார்டனிங் டூல்ஸ் இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 300-400 வரும். இந்த டூல்ஸோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான். ரொம்ப அதிகமாகலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஆவரேஜ். பத்திரமா பார்த்துக்கிட்டா நல்லா வலிக்கும். இது க்ளவும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு யூஸுக்கே பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருச்சு. ஸோ ஒரு டூல்ஸோட யூசேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. இது நல்லா மண்ணை கிண்டி விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெரிய இதை பார்த்தீங்கன்னா கட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். கட் பண்ணுறது நல்லா ஷார்ப்பாகவே இருந்தது. அந்த ஸ்ப்ரிங்கு தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலந்து வந்தது. ஸோ ஃபெவிக்விக்கை போட்டு ஒட்டிக்கலாம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். இது பார்த்திங்கன்னா நான் பிளாக் சாயில் வாங்கியிருந்தேன். உரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வாங்கியிருந்தேன். இதுவுமே அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செல்லர்ஸ்கிட்டேருந்து தான் வருது. இது ஒன்றும் பெரிய கார்பரேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முன்னாடி சின்ன சின்ன இதுவாக இருந்து இப்போ பெருசாக இருக்காங்க. இது இந்த நார்மல் சைடில் இந்த உரத்தை போட்டு வச்சுக்கோங்க. இது 3x பூஸ்ட் நம்ம செடிக்கு கண்டிப்பாக தரும். பிளாக் சாயிலோட அவங்க உரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நார்மல் ரெட் சாயிலோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய கார்டனிஸ்ட்டுலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு சின்ன சின்னதாக பண்ண தெரியும், அவ்வளோதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த பிளாக் சாயில், நம்ம மண் கிண்டி விட்ட விதம், ப்ளஸ் அந்த பேக் சாயில் எல்லாம் போட்டு அந்த டிப்பர் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கு.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு அந்த ரீசெண்டாக தான் அந்த சீட் ஆட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. பட் அப்படி இருந்தும் தெரியல. அந்த பிளாக் சாயில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். ரொம்ப சேஞ்சஸ் இல்லைன்னா ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. காஞ்சி போன செடியில் கூட இப்போது புதுசாக சின்ன சின்ன இலக்களை வந்திருக்கு. செடிக்கு இந்த வாட்டர் டிப்பிங் மூலிமா பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தேவையான அளவு தண்ணி அதுவே எடுத்துக்குது. நான் ஒரு 1/2 hour விட்டுருவேன். கொஞ்சம் லைட்டாக ஓவர்ஃப்ளோலாம் பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் வாட்டரை விடுறது டெஃபினட்டாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் செடிக்கு நல்லா செழிப்பாகவும் இருக்கும், நல்ல க்ரோத்தாக இருக்கும் இந்த பிளாக் சாயில் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம லிங்க்கை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.